ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 14 வேர்ட்ஸ் 14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் இந்த ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு என்னும் பெயரினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் தருவார் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். யாருக்கு அவர் அதை தருவார்? இயேசு என்னும் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே, யாருக்கு தருவார், எப்படி தருவார், என்னவாக இருந்தால் தருவார் என்பதை குறித்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14வது அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்திலே வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அற்புதங்களை செய்ததையும் அடையாளங்களை செய்ததையும், அவர் அநேக இடங்களை குஷ்டரோகிகளை குணப்படுத்தி, குருடர்களை குணப்படுத்தி, சப்பானிகளை நடக்க வைத்து, காது இல்லாதவர்களுக்கு காது, கேட்காதவர்களுக்கு காதுகளை கேட்க செவிகளை திறந்தருளி, இப்படியா அநேக அற்புதங்களை செய்தார். மரித்தவர்களை எழுப்பினார், சூமீன கையுடையவர்களை சுகமாக்கினார். நீண்ட நாட்களாக நெருப்பிலும் தீயிலும் விழுந்த அநேகரை அவர் குணப்படுத்தினார். லேவியோன் என்று சொல்லக்கூடிய அந்த பிசாசு பிடித்தவனை குணப்படுத்தினார். இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார். மரித்த லாசருவை எழுப்பினார், அதாவது மரித்த குழந்தையை எழுப்பினார். இப்படி ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, குறிப்பாக பிலிப்புவை பார்த்து சொல்லுகிறார், எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று பிலிப்பு கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ அறியவில்லையா பிலிப்புவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறது இல்லையா, நீ அறியவில்லையா, நீ என்னை விசுவாசிக்கவில்லையா? சரி, நீ விசுவாசிக்கலைன்னா பரவாயில்லப்பா, என்னிடத்துல வாசமாக இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வராரே, அதையாவது உனக்கு தெரியாதா? நீ என்னை நம்பலை, பரவாயில்ல, ஆனால் நான் இவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறேனே, இதெல்லாம் யார் செய்கிறதுன்னு நீ நினைக்கிற? எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பிதாவானவர், நான் பிதாவுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் வாசம் பண்ணுறார். அவர் சொல்கிறார், நான் தந்தைக்குள்ளும் தந்தை எனக்குள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா பிலிப்புவே என்று சொல்லி பிலிப்புவை பார்த்து கேட்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கூறிய சொற்களை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயல்படுபவர் தந்தையே அதை உங்களுக்கு அறிவித்தார், புரிய வைத்தார், அதை சொல்லி கொடுத்தார் என்று சொல்லி பிலிப்புவை பார்த்து தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னாரே. எப்படி இயேசு செய்கிறார் என்று சொன்னால், பிதாவுக்குள்ளே இயேசு இருக்கிறார். இயேசு பிதாவை அவருக்குள்ளே வைத்தார். இயேசு பிதாவை குறித்தும் தம்மை பற்றியும் சொன்ன வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, நான் பிதாவுக்குள்ளே பிதா இயேசுவுக்குள் வாசம் செய்தார், ஆகவே அற்புதங்கள் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவின் ஊழியத்திலே நடந்த எல்லா அற்புதங்களும் எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால், இயேசு பிதாவுக்குள்ளும் பிதா இயேசுவுக்குள்ளும் வாசம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14:11 சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது
அல்லது என்னுடைய செயலின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவுக்குள்ளே பிதா இருக்கிறார், பிதாவுக்குள்ளே இயேசு இருக்கிறார். இருவரும் ஒருவராக இருந்து கொண்டு இந்த கிரியைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறிவுறுத்தலை கொடுக்கிறார். யோவான் 14:12 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான், பெரிய காரியங்களை செய்வான், பெரிய செயல்களை செய்வான். எப்படி என்று சொன்னால், இவைகளை பார்க்கிலும், என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கலாம் செய்வான். அப்போ விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் 3 விதமான காரியங்களை தனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அல்லது இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், இந்த யூடியூபில் கேட்கிறவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசு எப்படி தனக்குள்ளே பிதாவை வைத்திருந்தாரோ, பிதா எப்படி இயேசுவை தனக்குள் வைத்திருந்தாரோ, அப்படி நீங்களும் நானும் பிதா இயேசுவுக்குள் வாசம் செய்தார், இயேசு பிதாவுக்குள் வாசம் செய்தார். நமக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி வாசம் செய்தால் ஒழிய நம்மால் அற்புதங்களை செய்ய முடியாது. நீங்கள் என்ன காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்குள் விசுவாசம் இருக்கிறது பிரதர், இந்த காரியம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்னை போன்ற ஊழியர்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நாங்கள் எங்களுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். இயேசு எங்களை இயேசுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். நான் பிதாவுக்குள்ளும் இயேசுவுக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் என்னை நான் வைப்பேன் என்று சொன்னால், என்னுடைய ஊழியம் வேறு விதமாக அற்புதமாக முடியும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இயேசுவையும் பிதாவையும் பரிசுத்த ஆவியும் வைத்திருப்பதனால் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடங்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பது சிரமமாக இருக்கும். வேறு விதமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், ஆனால் அதிலே நிம்மதியோ சமாதானமோ பரிசுத்தமோ ஜெபஜீவியமோ இருக்காது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே பிதா இருக்க வேண்டும், நமக்குள்ளே குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும், நமக்குள்ளே பரிசுத்த ஆவி வாசம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், எனக்குள்ளே பிதா வாசம் பண்ணுகிறார், பிதாவுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். ஆகவே நீங்களும் நானும் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே நாம் வைத்து கொள்ள வேண்டும். இயேசுக்குள் நாம் இருக்க வேண்டும், இயேசு நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணலாம். ஏன் அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த காலத்தில் வேண்டும் என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் சுகர், எங்கு பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர், எங்கு பார்த்தாலும் கேன்சர், எங்கு பார்த்தாலும் டிப்ரெஷர், எங்கு பார்த்தாலும் அநேக விதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கக்கூடிய காலங்கள், டைவர்ஸ், அநேக இடங்களிலே சாபங்கள் தொடர்ந்து மனிதனை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே ஒரு ஊழியன் கண்டிப்பாக அற்புதங்களை செய்ய வேண்டும். கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய அற்புதங்கள் அடையாளங்களிலே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அதையும் நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அதையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் விசுவாசித்தால் இயேசுவை உங்களுக்குள் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் பிதாவை உங்களுக்குள் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியை வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்து முடிப்பார், செய்வார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 14:17 சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள். ஆம், நீங்களும் நானும் அற்புதங்களை அடையாளங்களை
நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை நாம்